நான் காலம் கடந்துருச்சு வராதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டா அப்புறம் வந்து நீ ஏன் வந்தாருன்னு என்னை கேட்கக்கூடாது. வராது, அதுக்கான வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? தாவேக்கா நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிட்டு 4 பேருக்கு வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. அவர் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்க்குறாரு. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு நினைக்கிறேன். இப்போ யாருமே வரல, நம்ம அதிகாரத்திலும் அது அவருக்கு தானே தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச NCA அது அவருக்கு தானே தெரியும். அப்போ திமுக தான் முதன்மை எதிரின்னு வேற சொல்லி அவங்களை ஆட்சியிலிருந்து இறக்கவும் இருக்கிறோம். இப்போ தனியாக நம்மளாலேயே செஞ்சு அதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக முதன்மை எதிரியாக கருதுறவர்களுடைய முதல் வாய்ப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். ஓகே, அந்த இடத்துல மாறிடுச்சு. இவர் வந்து டிவிகே vs டிஎம்கே சொல்லிட்டு தான் இருந்தாரு. அது வந்து டிவிகே தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உதவும். இன்னைக்கு நீங்க வந்து 234 தொகுதியில் கேண்டிடேட் நிப்பாட்டுற எவ்வளவு ஒரு சேலஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது அவர் தெரியும் பாருங்க. இப்போ நிப்பாட்டும் போது தெரியும். ஓகே, அங்கெல்லாம் சிக்கல் வரும். இப்போ இல்லை 4 பேர் கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிருவாங்க. ஆமா, அண்ணன் நேரு வந்து 10 பேரை கூப்பிடுவாரு. வேட்பாளர்களேவா? ஆமா, அப்புறம் என்ன நடக்காது? அப்புறம் என்ன சும்மா நீங்க போட்டி இருக்க அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. எங்க அண்ணன் விஜயகாந்துக்கே நடந்துச்சு. ஒண்ணு மண்ணா கூடமாட இருந்தவங்களுக்கே நடந்துச்சு. இதெல்லாம் இப்போதானங்க அரசியல் ஆடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ நேற்று வரைக்கும் ரசிகர்களாக இருந்தவங்க தானே. உங்களுக்கு அரசியலாம் தெரியாதுல்ல. ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ தம்பி வாபஸ் வாங்கிப்பா 1 கோடி ரூபா இருக்குன்னு அந்த வீட்டம்மாவே கட்சி மாற்றி விட்டுரும். 1 கோடி ரூபா அவங்க என்னைக்கு பார்க்குறது பாவம். அவங்க 1 கோடி ரூபா ஆக்சுவலாக 2 கோடி ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு 2 கோடி ரூபா செலவு மிச்சம், 1 கோடி ரூபா எக்ஸஸ் வருது, சந்தோஷமாக இருப்பாங்க.